இங்கே நம்ம போட்டு கொடுத்துருக்க 20 கிலோவாட்டும் முற்றிலுமாக பயனடையக்கூடியது. வீடுகளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 7000 8000 கரண்ட் பில் கட்டாயம் மிச்சமாகும். கடைக்கு ஒரு பில்லுக்கு 20,000லேருந்து 30,000 நமக்கு மிச்சமாகும். அப்போ நீங்கள் போடுற முதலீடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 3லேருந்து 4 வருஷத்துக்குள்ளே அந்த முதலீட்டை நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சோலார் பிளேட்டு மினிமமான கேரண்டி கூட உங்களுக்கு 12 வருஷம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லீனியர் பவர் வேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 25 வருஷம் கொடுக்குறாங்க. இந்த சோலார் இன்வெர்ட்டர் மட்டும் இன்றைக்கி ரீப்ளேஸ்மெண்ட் வேரண்டி 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வேரண்டியோடு வருது. அதனால் அந்த அளவுக்கு நல்ல ஸ்டர்டியான இன்வெர்ட்டர் கொடுக்கறதுனால லாங் லைஃபாக இது உழைக்கக்கூடியது. முதல்ல 3 வருஷத்துலேருந்து 4 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் முதலீடு எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப அருமையானது ஒரு முதலீடாகவும் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ பேங்க்லேயோ நீங்கள் ஆர்டிலேயோ போட்டு வைக்கிறத விட இது 25லேருந்து 30% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உங்களுடைய முதலீடு ரொம்ப ஈஸியாகவே கைக்கு வந்துடும். இருந்தும் நம்முடைய முதல் போட்டிருந்த நம்முடைய சோலார் பிளேட்டு நம்ம வீடுகள்லேயே நம்முடைய அலுவலகத்திலே தான் இருக்க போகுது. அது தொடர்ந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக ஷீட் ரூஃபிங் தான் இருந்தது. சோலார் பேனல் போடுறதுக்கு இடம் இல்லை. அப்படி இருந்தும் முழுமையாக நம்மகிட்ட இருக்கிற இடத்த பூரா பயன்படுத்தி எல்லா இடத்துலையும் சோலார் போட்டு கொடுத்து அதுக்குரிய சேஃப்டி ப்ரிவெஷன்ஸ் எல்லாமே பண்ணி கிட்டத்தட்ட 4 மாடி உயரத்துக்கு நம்ம பைப் அடிச்சிருக்கோம். நாங்கள் உங்களுக்கு வயரிங் கொடுக்கும்போது ஒரு 30 மீட்டர் தான் கொடுப்போம். அப்போ அதுக்கு கூடுதலாக இந்த மாதிரி அதிகமாக செலவழிக்கிற இடங்களில் நீங்கள் தான் அந்த கூடுதல் செலவை சமாளிச்சுக்கணும். அது மாதிரி ஒரு பேனலுக்கும் தனித்தனியாக டெடிக்கேட்டடாக எர்த்திங் கொடுத்துருக்கோம். ஒரு 5 கிலோவாட்டுக்கு ஒரு டெடிக்கேட்டட் எர்த்திங் இருக்குன்னா அடுத்த 5 கிலோவாட்டுக்கு இன்னொரு எர்த்திங் இருக்கும். அடுத்த 10 கிலோவாட்டுக்கு ஒரு எர்த்திங் இருக்கும். எல்லா எர்த்தையும் ஒன்றா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இபிக்கு அதே மாதிரி இபியில் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆன்கிரிட் இன்வெர்ட்டருக்கு ஒரு இன்வெர்ட்டருக்கும் தனித்தனியாக நீங்கள் எர்த்து கொடுக்கணும். அப்போ தான் சேஃபாக இருக்கும். எந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் வந்தாலும் நமக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் டிசி லைன் கொடுத்த மாதிரி நம்ம இடிதாங்கிக்கும் தனியாக ஒரு லைட்னிங் அரெஸ்ட்டு கொடுத்துடணும். இப்படி எல்லா விதமான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணி பக்காவாக இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி கமர்ஷியலுக்கு போடும்போது பல விதங்களில் நீங்கள் யோசனை பண்ணி போட்டிங்கன்னா நிச்சயமாக லாபகரமாக இருக்கும். வீடுகளை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணமாக 100க்கு 100% நம்ம பில்லை மிச்சப்படுத்தலாம். ஏன்னா அரசாங்கமும் அதோட திட்டமும் இப்போதைக்கு நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது.